ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இன்றைக்கி முக்கியமான ஒரு ஸ்கீம் நம்ம விருதுகள் அப்படிங்கிற ஸ்கீம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நம் பள்ளி நம் பெருமை, இதில் எப்படி நம்ம இணையிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நேற்றுக்குன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் எப்படி சேருதுன்றது சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்கீம்லலாம் சேர்ந்தால் மட்டும் தான் நமக்கு அகைன் வாய்ப்பு கிடைக்கும். மேபி இல்லம் தேடி கல்வி செயல்படுதா இல்லை க்ளோஸ் ஆகுதா, எவ்வளோ பேர் அதை நடத்த போகிறோங்கிற விஷயம் கிளியராக இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வரல. ஸோ இது மாதிரி ஸ்கீம் இப்போ நிறைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கணும் ஒரு 100க்கு மேலே ஸ்கீம்ஸ் இப்போ புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இணைஞ்சால் மட்டும்தான் வாய்ப்பு வரும்போது நம்ம தகுதிக்கு ஏற்ப நம்ம அதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி நான் இணையிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விருதுகள்னால் என்னென்னா, ஒரு ஆலமரத்தோட நம்ம எப்படி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வளர்ந்தோமோ, ஒரு செடியாக வளர்ந்து இப்போ நம்ம அதோட விருதுகளாக நம்ம ஸ்கூலுக்கே ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட மீனிங் தான் இது. இதை பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த விருதுகள் ஸ்கீமில் எப்படி இணைக்கிறதுன்னு நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதை எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பசுமரத்தாணி போல மனதில் பதிந்திருக்கும் பள்ளிக்கால நண்பர்கள் உடன் நின்ற ஆசிரியர்களை, பள்ளிக்கூடத்தின் மரங்களை தினம் தினம் நினைவுபடுத்தும் பொக்கிஷமான பள்ளிக்கால குழு புகைப்படங்களை எங்களுடன் பகிருங்கள். ஸோ நம்ம ஸ்கூல் டைமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிறப்போ எத்தனையோ ப்ரோக்ராம்ஸில் கலந்துருப்போம். டான்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஸ்பீச், ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸு, இல்லைன்னா குரூப் ஃபோட்டோ, ஒரு கிளாஸ் முடிஞ்ச அடுத்த கிளாஸ் போகும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்துருப்போம். இது மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட ஃபோட்டோ பிரிண்ட் கண்டிப்பாக இருக்கும் கையில். அப்போ ஃபோனில் எடுக்கலனாலும் ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில். ஸோ அதை இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பெயர்னு கேட்டிருக்காங்க. பெயருங்கிற இடத்துல உங்கள் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண்ணுங்கிற இடத்துல உங்கள் நம்பர் போட்டுக்கோங்க. மாவட்டம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர். பள்ளியின் வகை, எந்த பள்ளி. நீங்கள் ஃபஸ்ட்டு தொடக்கப்பள்ளினா தொடக்கப்பள்ளிக்கு விட்டு அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை அது இல்லைன்னா வேறு எது இருக்கும். இப்போ நான் மேல்நிலைப் பள்ளியில் இருக்க ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட, அதனால் மேல்நிலைப் பள்ளி கொடுக்குறேன். ஸோ ஸ்கூலோட பேர், ஃபுல் நேம், உங்கள் ஸ்கூலோட பேர் எழுதிக்கோங்க. தமிழில் டைப் பண்ணால் தமிழ் ஃபாண்ட் வச்சு தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லை இங்கிலீஷில் கூட எழுதுங்க. பள்ளி அமைந்துள்ள கிராமம், எந்த ஊரோ அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. பள்ளி காலத்தை நினைவுபடுத்தும் புகைப்படங்கள், எடுத்துக்காட்டு குழு புகைப்படமாக இருக்கலாம், இல்லை பழைய பள்ளி புகைப்படமாக இருக்கலாம், பள்ளியோட இடம் சார்ந்த புகைப்படங்கள் மற்றும் பல. ஸோ ஆட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரௌஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் ஒரு கேலரியில் இருக்குது. அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு புகைப்படம் பற்றி தகவல். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி இந்த ஸ்டாண்டர்டு நான் இப்போ 12ஆம் வகுப்பில் எடுத்தேன். 12ஆம் வகுப்பு எதுக்காக எடுத்தீங்க, ஏதாவது ஃபேர்வெல் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் பள்ளி வகுப்பு முடிகிறீங்கன்னா அதை பற்றின ஏதாவது ஒரு லைனை என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து எடுத்தேன், இது என்னுடைய ஆசிரியர், இவங்கன்னா எனக்கு பிடிக்கும், அது மாதிரி புகைப்படம் பற்றி அந்த தகவல் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதையெல்லாம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கடைசியாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் உங்கள் மொபைல் நம்பர், ஸ்கூல் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடிட் ஆப்ஷன் இல்லை. ஸோ சப்மிட்டுன்னு கொடுக்க முன்னாடி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. விருதுகளுங்கிறது மூலயமா கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய போட்டித் தேர்வுக்கெல்லாம் அந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்வு தயார்படுத்தணுன்னு இது மாதிரி நம்மளா மாதிரி படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நம்ம இதில் போடுறது மூலயமா டேட்டா அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.